ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம. நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம 2026 டு 2027, அதாவது 31/3/2026 1/4/2027 இந்த ஃபினான்ஷியல் இயர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு உண்டான உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன் தான் இருக்கும். அதாவது ஏற்ற இறக்கங்கள் எப்போவுமே இந்த உங்களுடைய ராசிக்கு இருந்துகிட்ருக்கு. இந்த கொஞ்ச காலமாகவே இருக்குது. பொதுவாகவே இப்போ உங்களுடைய ராசியில் குரு இருக்கார். குரு ஜூனுக்கு அப்புறம் 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஆனால் கவலைப்படாதீங்க. பொதுவாகவே மற்ற ராசிகளை காட்டும் இந்த பொருளாதாரம் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்ஸில் ஆமான்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் பாட்டுக்கு இது சொல்லிடக்கூடாதுல்ல. பொதுவாகவே என்னுடைய ஒப்பீனியன் படி பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக இல்லை, நிலை இல்லாமல் இருந்துகிட்டே இருக்கும். பணம் வந்துச்சுன்னா ஒன்று அது செலவுக்காக போயிடும், இல்லைன்னா வேறு எதுலேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது போய் லாக் ஆகி கிடைக்கும். அப்படின்னா பணமே வராமல் இருக்கும். இந்த இதில் எந்த கேட்டகரி நீங்கள் அப்படிங்கிறது எனக்கு தெளிவுபடுத்துங்க. அதுக்குண்டான பரிகாரங்களை நான் சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு 11ஆம் இடம்ங்கிறது செவ்வாய், அதேமாதிரி 2ஆம் அதிபதிங்கிறது 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம், குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம். 2ஆம் இடம்ங்கிறது என்ன? பொருளாதார வரவு. சரிங்களா? நமக்கு வரக்கூடிய அத்தனை வருமானமும் 2ஆம் இடம். ஸோ இந்த 2 அதிபதிகளும் 2 ஸ்தானத்துலேயும் என்ன கிரகங்கள் இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். 11ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இதுவும் இல்லை. 11ஆம் அதிபதி ஒரு 45 டேஸ்க்கு ஒன்ஸ் மாறிக்கிட்டே இருப்பார். அதனால் அதுவும் பிரச்சனை இல்லை. சந்திரன் பார்த்திங்கன்னா நிலை இல்லாமல் இருப்பார்ல, அதனால தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஜூனுக்கு அப்புறம் 2ஆம் இடத்துக்கு உங்களுக்கு குரு வரப்போகிறாரு. ஜூனுக்கு அப்புறம் குரு 2ஆம் இடத்துல உச்சமாகறாரு. சரி, ஓகே, அது சூப்பர். அப்படின்னா என்ன செய்யணும்? மறுபடியும் டிசம்பருக்கு அப்புறம் ராகு கேதுக்கள், ராகு அஷ்டமத்திலையும் கேது 2ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆயிரும். அப்போவும் வருமானம் போய் லாக் ஆகிக்கும். அப்போது இந்த வருமானம்ங்கிறது ஒரே ஸ்டாண்டர்டாக இந்த வருஷத்துல நான் இவ்வளோ சம்பாரித்தேன், எனக்கு ஸ்டாண்டர்டான வருமானம் வந்துச்சு, நிலையான வருமானம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லாமல் ஏற்ற இறக்கங்களோடு இருக்கும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா வருது, அடுத்த மாதம் 50,000 ரூபா வருது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபா வருது, அதுக்கப்புறம் வரவே மாட்டேங்குது. இந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்டாண்டர்டாக வந்தால் தானே ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், அடுத்தடுத்து டெவலப்மெண்ட்டை பற்றி யோசிக்க முடியும். நிலையில்லாத ஒரு வருமானத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் உங்களுக்கு வரப்போது நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா என்ன பரிகாரம்? ஒவ்வொரு திங்கக்கிழமையும் என்னுடைய அன்னை பார்வதி தேவி இருக்காங்களே, அவங்கள வழிபாடு பண்ணுங்க. பொதுவாகவே அன்னை அப்படின்னாலே நம்மளை கூப்பிட்டாலே அவங்க வந்துடுவாங்க. நம்ம ஏதாவது கேட்டாலே என்ன எக்ஸ்ட்ரீமாக செய்ய முடியுமோ அதை செஞ்சுருவாங்க. பொதுவாக நீங்கள் ஒரு காசு போய் கேட்குறீங்க, உங்கள் அம்மாட்ட கேட்குறீங்க, உங்கள் அப்பாட்ட கேட்குறீங்க. அம்மா எப்படியாவது எக்ஸ்ட்ரீமாக அவங்களால என்ன ஹெல்ப்போ அதை பண்ணுவாங்க. அப்பா பயங்கரமான லாஜிக் கேட்பார், கொஷின் கேட்பார், 1000 கொஷின் கேட்பார். அதுதான் எவ்வளோ தவறுகள் இருந்தாலும் மேம்போக்காக பாசத்தோடு இருக்கக்கூடியவங்க அம்மா தான். அதே தான் தாய். அதாவது தேவியை நம்ம வழிபாடு பண்ணும்போது எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி செஞ்சுக்க முடியும். உங்களுக்கு பொருளாதாரத்தில் நீங்கள் ஜெயிக்கணும், உயர்வான நிலைக்கு வரணும் அப்படின்னா எப்போவுமே ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வழிபாடு பண்ணுங்கள். 8 to 9 சந்திர ஹோரை. அந்த ஹோரையில் என்ன செய்யணும்? 2 நெய் தீபம் போட்டு அம்பாளுக்கு பூ போட்டு வழிபாடு பண்ணுங்கள். கட்டாயம் பொருளாதார வாழ்க்கையில் சிறப்பான நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஒவ்வொரு கும்பிட நீங்கள் வழிபாடு பண்ண ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்திங்கன்னா படிப்படியான உயர்வு இருக்கும். ஒரே நைட்டில் ஒபாமா அப்படிங்கிறத எதிர்பார்க்காதீங்க மிதுன ராசிக்காரங்களே. ஆனால் படிப்படியாக உயர்வு அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு கட்டாயம் இருக்குது இந்த வழிபாடு செய்யும் பட்சத்தில். அதே மாதிரி பௌர்ணமியில் வழிபாடு பண்ணுங்க. அன்னையை பௌர்ணமியில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதுக்கப்புறம் புதன்கிழமை அல்லது பௌர்ணமி வருது இல்லைங்களா? ஒவ்வொரு பௌர்ணமி வருதுல்ல, சத்யநாராயண பூஜை பண்ணுங்கள். நீங்கள் சத்யநாராயண பூஜை பண்ண முடியல அப்படின்னா எங்கே சத்யநாராயண பூஜை நடக்குதோ அங்கே போய் கலந்துக்கங்க. இது என்னென்னா உங்களுக்கு பிஸ்னஸில் டெவலப்மெண்ட்டுக்கு உறுதுணையாக இருக்கும். அது கதைகளெல்லாம் காதால் கேளுங்க. மிதுன ராசிக்காரங்க சத்யநாராயண பூஜையை பண்ண முடியலனா கூட எங்கே நடக்குதோ அங்கே இருந்த அந்த கதையை வாசிப்பாங்களா, அதை காதால் கேட்டுட்டு சத்யநாராயணனா ஆத்மார்த்தமாக நீங்கள் வணங்குனீங்கனாலே
கட்டாய டெவலப்மெண்ட்டுங்க. நான் வாழ்க்கையில எதுவுமே இல்லாதம்போது இந்த சத்யநாராயண பூஜைய கும்பிட்டுருக்கேங்க. இந்த சத்யநாராயண பூஜை வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில ஒரு மிராக்கிள் அதாவது மேஜிக் அப்படின்னு சொல்றதெல்லாம் உங்க லைஃப்ல வந்திருக்கா? இல்லையா? அப்படின்னா சத்யநாராயண பூஜை பண்ணுங்க. உங்க வாழ்க்கை வந்து மேஜிக் மாரி. ஒண்ணுமே இல்ல அப்படின்னா, அப்படியே மிக உயர்ந்த இடத்துல வளர்ச்சிய நோக்கி பயணம் பண்ண வைக்கும். என்னாலேயே நம்ப முடியலப்பா அப்படிங்கிற அளவுக்கு நீங்க கட்டாயம் வரணும் அப்படின்னா, இந்த சத்யநாராயண பூஜைய நீங்க பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா சத்யநாராயண பூஜை எங்க நடக்குதோ, ஒவ்வொரு பெருமாள் கோவில்லயும் சத்யநாராயண பூஜை இன்று செய்யப்படும் போர்டு போட்டிருப்பாங்க. அதில போய் கலந்துக்கங்க. அது அவ்வளோ சிறப்பான பூஜைங்க. அத பத்தி நான் தனியா ஒரு இதே போடுறேன். ஏன்னா, இது ஒரு இதில சொல்ல முடியாது. அது சத்யநாராயண பூஜைய சிறப்பாக எப்படி செய்றது அப்படிங்கிறத நான் போடுறேன். அத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, முருகன் வழிபாடு பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை ஏன் அப்படின்னா, உங்களுக்கு 11 குடையவர் வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வா தான். நல்ல லாபத்த குடுக்கக்கூடியது. கைக்கு பக்கத்துல லாபம் வரும். ஆனா, அதே நேரத்துல அப்படிங்கிற செகண்ட்ல அப்படியே தட்டி போயிடும். ஸோ, இந்த விஷயம் உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னா, முருகன ஆத்மார்த்தமா வணங்குங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, வேல் பூஜை பண்றது. அதே மாரி நீங்க வந்து என்னன்னா சத்ரு சம்ஹார பூஜை எங்க நடக்குதோ அங்க கலந்துக்கங்க. அதே மாரி சத்ரு சம்ஹார எந்திரம் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்க. இதெல்லாம் என்னன்னா அடுத்த எந்திரம் வச்சு வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பருங்க. முருகன் வழிபாடு, சத்ரு சம்ஹார எந்திரத்த வச்சு வழிபாடு பண்றது, இதெல்லாம் வந்து நல்ல லாபத்த உங்களுக்கு தொழில்ல நல்ல லாபத்த குடுக்குறதுக்கு உதவி பண்ணும். இல்ல நீங்க பெருமாள் வழிபாடு பண்றவராக இருந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து முருகனுக்கு பதிலா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம். நரசிம்மர் வழிபாடும் ரொம்ப ரொம்ப உத்தமம்ங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நரசிம்மர் வழிபாடு பண்ணும்போது ஆத்மார்த்தமா இருக்கணும். அதை எப்படி வழிபாடு பண்றதுன்னா, அதுக்கு நான் வீடியோவே தனியா போட்டிருக்கேன். நரசிம்மருடைய வழிபாட எப்படி பண்றது அப்படின்னு. அது எவ்வளோ பெரிய கடனா இருந்தாலும் சரிங்க, உங்க கடன கட்டுறதுக்குன்னே எங்கேயாருந்து ஒருத்தர் வந்துருவாரு. அந்த மாரி ஏன் அப்படின்னா, நாளை என்ற சொல் நரசிம்மருக்கு கிடையாது. புரியுதுங்களா? நீங்க என்ன ஆத்மார்த்தமா நினைக்கிறீங்க, ஒரு 10 நாள் வந்து நரசிம்மர தொடர்ந்து வழிபாடு பண்றீங்கன்னா, உடனடியாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்படிங்கிறது இம்மீடியட் தீர்வு அப்படின்னாலே நரசிம்மருடைய பாதத்த சரணாகதி அடையிறது தான். ஆனா, அவருக்கு வழிமுறைகள் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நீங்க செய்யணும். ஏன்னா, ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும், ஆத்மார்த்தமா இருக்கணும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் இந்த மாரி விஷயங்கள்லாம் சாப்பிடக்கூடாது. இது மாரி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக இருக்குது. நரசிம்மர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, முகம் தான் அகோர முகம். ஆனா, அவரு ரொம்ப குழந்தை. அவர ஈஸியா நம்ம வந்து ஒரு பிரார்த்தனை சொல்லி ஈஸியா அவர்கிட்டருந்து எல்லா விஷயத்தையும் வாங்கிற முடியும். அவருடைய உருவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன அப்படியே சிங்க முகம் மாரி இருக்கு. ஆனா, மனசால அவர் வந்து ஒரு குழந்தை. பக்தர்களுக்காக அழுத ஒரே தெய்வம் எனக்கு தெரிஞ்சு நரசிம்மர் ஒருத்தர் தான். ஸோ, அந்த தெய்வத்த நீங்க வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா, கடன் பிரச்சனை, பிசினஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே தீர்ந்து நல்லபடியா நல்ல நிலைக்கு வந்துருவீங்க. பொதுவாவே மிதுன ராசிக்கு வந்து பொருளாதாரம் இந்த 2026 டு 2027 வந்து கொஞ்சம் வந்து ஸ்டாண்டர்டா இல்லாம தான் இருக்கு. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரத்தான் செய்யும். பட் ஆனா, அதுலேருந்து நீங்க மேல வந்துர முடியும். இந்த பரிகாரத்தெல்லாம் செய்யும்போது, உங்களுடைய வருமானங்கள் வந்து சீரா ஒரே மாரி வரும். அதே மாரி நிலைத்து நிற்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் வரணும் அப்படின்னா, இந்த வழிபாடுகள்லாம் பண்ணுங்க. ஒரே நைட்ல ஒபாமா அப்படிங்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு இல்லைங்க. ஆனா, இந்த வழிபாடுகள்லாம் பண்ணும்போது திடீர் அதிர்ஷ்டம் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். கடவுள் நினைச்சார்னா, எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு குடுக்கறதுக்கு தயங்கவே மாட்டாரு. ஆனா, நீங்க வழிபாடு பண்றதுலயும், நீங்க சிறப்பாக உழைக்கிறதுலயும் நெறைய விஷயங்கள் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.